அபீஷ்ட சித்திரஸ்து. சுவாமியே அடியனுக்கு ஆச்சாரியன். இப்போதே பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படியே காஞ்சிக்கு போகலாமே. ஒரு க்ஷணம் தாமதித்ததால் அடியன் பரமாச்சாரியரை இழந்தது உமக்கு தெரியுமே. இங்கேயே இப்போதே மந்திரோபதேசம் ஆக வேணும். அப்படியே. பகவத் ஆராதனம் பண்ணினால்தான் பாகவதனாக முடியும். பாகவத சின்னங்கள் 5. தாப புண்டஸ் ததாநாமா மந்த்ரோ யாகஷ்ட பஞ்சமகா. உடலும் உள்ளமும் அவனுடைய உடைமைகள் என்பதை குறிப்பதற்கு வலது தோளில் சக்கரம், இடது தோளில் சங்கு, மனித நெஞ்சம் ஒரு கடல் போன்றது. கொந்தளிக்கும் ஆசை அலைகள் நிறைந்தது. அதில் பார்க்கடலை கடைந்தது போல் அற்ப சாரங்களை கடித்து அமுதம் எடுக்க வேண்டும். அமுதம் அடிவயிற்றில் நாபிக்கமலத்திலிருந்து மேலெழ வேண்டும். அந்த எழுச்சி நடுநெற்றி வரை தொடர்ந்துள்ள சுஷும்னா நாடி வழியாக உறங்கிக் கிடக்கிற பாம்பு விழித்தெழுந்தது போல குண்டலினி சக்தி படிப்படியாக நாவி, இருதயம், கழுத்து, புருவமத்தி மற்றும் தலை உச்சி வரை உயரே சென்று நெற்றியில் படமெடுத்து நிற்க வேண்டும். அப்பொழுது அகக்கண் திறந்து கொள்ளும். அகக்கண்ணால் பார்க்கும் அந்த உட்கண் பார்வைதான் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனை ஸ்ரீமன் நாராயணனை உள்ளபடி அறியும் உணர்வாகும். இந்த உள் உணர்வுகளை வெளிக்காட்டும் சின்னமாகவே நாம் திருமண்காப்பு அணிகிறோம். இவைகளே நாடிகளின் கேந்திர தீப ஜுவாலைகள் அல்லது ஒளி விளக்குகள். அவைகளையே கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர என்னும் திருநாமங்களையிட்டு வழங்குகிறோம். இன்று முதல் உமக்கு ராமானுஜன் என்று தாஸ்ய நாமம் பிரசித்தமாகட்டும். ஓம் நமோ நாராயணாய. இது திருமந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இது துவயம். அடுத்தது சரம ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज. அஹம் த்வா சர்வ பாபேभ्यः மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. பெற்ற தாய் நீங்கே, பிறப்பித்த தந்தை மற்றை யாராவாரும் நீ பேசி ஏற்றேயோ. அம்மா, இப்படியானா? அது அப்படிதாமா. நெறி காட்டி நீ குதியோ
கருமாமுரிமேனி காட்டுதியோ மேல்நாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய் ஞானம் துரையாய் என் செய்தால் என்படோ அம்மா நாழி ஆயிடுதா? ஒண்ணும் பரவாயில்லப்பா, நீ உன் பாடத்துக்கு போ. போய் அமுது செய்து வாரும். தஞ்சம்மா, என்னத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? நீங்க என்னோட வார்த்தை சொல்லி எத்தனை நாளா இருந்தா எண்ணிக்கொண்டிருக்கேன். நல்ல வேளை இன்னைக்கு என்னோட பேசிவிட்டீர்கள். போய் கைகால் அலம்பின்னு வாங்கோ, இலை போடுறேன். நெஞ்சுருகி கண் பனிப்ப நிற்கும் சோறும் நெடித்துயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார் பூவயலாலி மைந்தா என்னும் புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இரு நிலத்து ஓர்படி படைத்தேன் ஏ பாவமே. பிரபந்த பாடம் தான் முடிஞ்சுடுத்தே. அவர் எங்கே போயிருப்பார்? யார்? ராமானுஜரா? திருக்கச்சி நம்பியிடம் போயிருப்பார். எல்லா கட்டுகளிலிருந்தும் கழன்று விட்டார். நான் ஒருத்தி தான் ஊசலாடின்னு இருக்கேன். நீங்க எங்கோ பாத்துட்டு இருந்தேன். உங்க குடத்துச்செல்லாம் என் குடத்துல விழுந்துடுத்து. உங்க அத்துக்காரர்
இப்படியெல்லாம் சொல்றது இல்லையே. அவருக்கு என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டார். எங்க அப்பா எவ்வளவு ஆச்சாரசீலர் தெரியுமா? இவர் கையை பிடிச்சு எல்லாம் பாழா போச்சு. நடந்தது என்ன? நாம இங்க இருக்கிறது உங்க சிஷ்ய பத்தினிக்கு ஏற்கல. அவளுக்கு நிம்மதியும் இல்ல. திவ்ய பிரபந்தமும் முடிஞ்சிடுத்து. அதனால் தானோ என்னமோ ரங்கநாதன் நம்ம திருப்பி அழைக்கிறான். போகலாமே. அப்படியா? போகலாமே. சுவாமியும் பத்னி எங்க? தெரியாதே. வந்து பாரு. கிணத்து மேடையில அவர் கொடுத்த ஜலம் என் குடத்துல விழுந்தது. நான் தீர்த்தம் ஆடினேன். காரணம் கேட்டார், சொன்னேன். நீங்க அப்படியெல்லாம் மடி ஆச்சாரம் பாக்குறது இல்லைன்னு சொன்னார். எனக்கு கோவம் வந்தது. உங்க கை பிடிச்சதுனால்தான் மடி ஆச்சாரம் எல்லாம் போச்சுன்னு சொன்னேன். அதுக்காக போயிடுறதா? நீ இப்படி செய்திருக்க கூடாது தஞ்சம்மா. நான் வேணும்னா அப்படி பண்ணேன். வழக்கமா வர்ற மடி ஆச்சாரங்கள்ல இருந்து உங்களாட்ட பிச்சுண்டு வர என்னால முடியலையே. என் வழியில் முள்ளாக என்றும் நீ இருந்ததில்லை. இனியும் இருக்க மாட்டாயே. சத்தியமா இருக்க மாட்டேன். சத்தியமா இருக்க மாட்டேன். नवारे जायायै कामाय जाया प्रिया भवत्यात्मनस्तु कामाय जाया प्रिया भवती. प्रग्रहमेव च इन्द्रियाणि हयानाहुः विषयांसेषु गोचरान् आत्मेन्द्रियमनोयुक्तम् भोगेन ब्राह्मणा विविदिशन्ति यज्ञेन दानेन तपसा नाशकेन एतमेव विदित्वा मुनिर्भवति एतमेव प्रौराजिनो लोकमिच्छन्तः प्रौरजन्ति एष नेति नेत्यात्मा अगृह्यो न हि गृह्यते अशीर्यो न हि शीर्यते असङ्गो न हि सज्यते. काषायेण गृहीत पीतवसना
दण्डैस्त्रिभिर्मण्डिता सा मूर्तिर्मुरमर्दनस्य जयति त्रय्यन्तसंरक्षिणी यतिराजा देविदी भव यतिराजा देविदी भव यतिराजा देविदी भव இத்திராஜரே, இன்று முதல் சுவாமிக்கு அடியேன் அர்ப்பணம். நீரே முதலியாண்டான். दानं यज्ञानां वरोधं दक्षिणा लोके दातारकं सर्वभूतान्युपजीवन्ति दानेन वीरपाणुदन्तदानेन त्रिषन्तो मित्राभवन्ति दाने सर्वं प्रतिष्ठितं तस्माद्दानं परमं वदन्ति धर्मो विश्वस्य जगतः प्रतिष्ठा लोके धर्मिष्ठं प्रजा उपसर्पन्ति धर्मेण पापमनुदति धर्मे सर्वं प्रतिष्ठितं तस्मात् धर्मं परमं वदन्ति प्रजननं वै प्रतिष्ठा साधु प्रजायाः सन्तु கொடுக்கிறதுல கர்மம் தான் இந்த கூரத்தாள். இவரை போல ஒருத்தரையும் பார்த்ததில்லை. तामसु वर्गो लोको बृहत् तस्मादग्निं परमं वदन्त्य भवति भिक्षां देहि प्रायनगं सुवर्गस्य लोकस्य तस्मादग्निहोत्रं சுவாமி, அடியேனையும் ஆண்டாளையுமே பிட்சையாக சமர்ப்பிக்கிறேன். தன்னையே தானம் பண்றாரே. இனிமே நமக்கெல்லாம் யார் தானம் கொடுக்க போறா இந்த ஊர்ல? இந்த முதல் பிக்ஷையே அவன் கிருபைதான். வாரும் போகலாம். இதெல்லாம் இனி உங்களுடையதுதான். परमयोगी वाङ् मनसा अपरिच्छेद्य स्वरूप स्वभाव स्वाभिमत विविध विचित्रानंत भोग्य भोगोपकरण भोगस्थान समृद्धानन्ताश्चर्यानन्त महाविभव अनंत परिमाण नित्य निरवध्य निरतिशय श्री वैकुंठनाथ स्वसंकल्पानुविधाय स्वरूप स्थिति प्रवृत्ति भेद स्वशेषतैक स्वभाव प्रकृति पुरुष कालात्मक विविध विचित्रानंत भोग्य भोक्तृवर्ग भोगोपकरण भोगस्थान रूप निखिल जगदुदय विभवलय लीला सत्यकामा सत्यसंकल्पा परब्रह्म भूता पुरुषोत्तमा महाविभूते श्रीमन्नारायण श्री वैकुंठनाथ अपार कारुण्य सौशील्य वात्सल्य उदारीश्वर्य सौंदर्य महोदधे अनालोचित विशेषाशेष लोक शरण्य प्रणतार्तिहरा आश्रित वात्सल्यैक जलधे आपत्सखा श्रीमन्नारायण अशरण्य शरण्य अनन्य शरणस्त्वत्पादारविन्दयुगलं शरणमहं प्रपद्ये जन्मकृतपापानां प्रायश्चित्तं दिने दिने शरीरे जर्जरीभूते व्याधिग्रस्ते कळेबरे औषधं जाह्नवीतोयं अम्मा सौख्यमा अकालमृत्युहरणं सर्वव्याधिनिवारणं गुरु यादव प्रकाशर सौख्यं ताने पादोदकं சௌக்கியம்தான். शुभम् अकालमृत्युहरणं सर्वव्याधिनिवारणं समस्तदुरितोपशमनं श्रीविष्णुपादोदकं पावनं शुभम् अकालमृत्युहरणं सर्वव्याधिनिवारणं समस्तदुरितोपशमनं श्रीविष्णुपादोदकं पावनं शुभम् पितात्वं मातात्वं दैततनयस्त्वं प्रियसुहृत्वमेव त्वं मित्रं
गुरुरसि गतिश्चासि जगताम् त्वदीयस्त्वद्भृत्यस्तव परिजनस्त्वद्गतिरहम् प्रपन्नश्चैवं सत्यगमपि तवैवास्मि हि भरः. அபச்சாரம் அபச்சாரம். ஆண்டான், இதென்ன செய்து விட்டாய்? உமக்கு அவர் பெருமாள், அடியேனுக்கு என் பெருமாளே பெரிது. வாடா, இங்க வாடா. பாத்தியாமா ராமானுஜரே? நீ பாத்தியா? பார்த்தேன். அவர் முகத்தை பார்த்தா என்ன தேஜஸ் தெரியுமோ? ஆமாண்டா, நீயும் பாரு. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் முதலான ஸ்ருதிகள் அந்த பிரம்மவஸ்துவை அறிய வேண்டும் என்றும் அத்தை அறிந்தால்தான் மோட்சம் என்றும் கூறுகின்றன. ஆம், அதனால்தான் நான் சொல்வது பிரம்மவஸ்து ஒன்றேதான், ஞானஸ்வரூபமானது, உண்மையானது. மற்றதெல்லாம் பொய்தானே? பிரம்மவஸ்து கேவலம் ஞானமில்லை, அனந்தமான ஞானத்திற்கு இருப்பிடம். ஞானம் பிரம்மவஸ்துவின் ஒரு லட்சணம். அதனால்தான் உபசார வழக்காய் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நிர்குண நிரஞ்சனா இந்த சப்தங்களின் அர்த்தம் என்ன? பிரம்மத்தில் கெட்ட குணங்கள் ஒன்றும் இல்லை என்று நிரூபிக்கத்தான் அந்த சப்தங்கள். ஏன் சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று பிரம்மத்தின் கல்யாண குணங்களை புகழவில்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிற ஸ்ருதியில் சத்தியம் என்கிற சப்தம் நிருபாதிகமான இருப்பை சொல்லுகிறது. ஞானம் என்கிற சொல் சங்கோச்சத்திற்கு உள்படாத ஞானமே உருவமாய் உள்ளது என்று கூறுகிறது. அனந்தம் என்கிற சொல் தேசகால பரிச்சேதம், பொருள் வேறுபாடு இவை ஒன்றும் இல்லை என்று கூறுகிறது. இக்காரணங்களால் பிரம்மவஸ்துவின் சகுணத்து நிரூபணம் ஆகிறதா இல்லையா தாங்களே சொல்லுங்கள். அப்பா, வெகு காலமாக எனக்கு இருந்து வந்த சந்தேகங்கள் இன்று நீங்கிவிட்டன. அடியனையும் தேவரீர் ஒரு சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீர் இன்று முதல் கோவிந்தஜீயர் என்கிற திருநாமத்தோடு விளங்க வேண்டும். யதிதர்ம சமுச்சயம் என்கிற ஒரு நூலையும் எழுத வேண்டும். உமக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. ஸ்ரீ ரங்கநாதன் கைங்கரியத்திற்கு வரதராஜன் உம்மை பணித்திருக்கிறான். காவேரி ரங்கா கருணாந்தரங்கா கஸ்தூரி ரங்கா தாரம் விபாப்மம் வரவே ஸ்வபூதம் யத்புண்டரீகம் புரமத்யசக்யஸ்தம் தத்ராவிரஹரம் ககனம் விசோகஸ்தஸ்ய நியதம்பஸ்ததுவாவிதவ்யம் யத்தேயாதோ ஸ்வரப்ரோக்தோ வேதாந்தேன பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகிருதேன ஸ்ய பரஸ்ஸ மகேஸ்வரः. வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருளியிருந்து உடையவர் என்ற திருநாமத்தோடு இந்த உபய வேதாந்த பீடத்தை அலங்கரிக்க வேண்டும். திருவரங்கம் சன்னதி நிர்வாக கைங்கரியம் பாலித்தருள வேணும். ஆச்சாரிய சங்கல்பம் ஈடேறி விட்டதல்லவா? இனிமேல் தான் நம் பொறுப்பு அதிகமாகிறது. சோதனை காலம் நெருங்கிவிட்டது. பச்சை மாமலை போல் மேனி
பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமானகருளானே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செல்வி திருக்காப்பு மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செல்வி திருக்காப்பு. இனி நீ திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சென்று திருமந்திரார்த்தங்களை அதிகரித்து வாரும். அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் அடியேன். சுவாமியை நாடியே வந்தேன். ஆச்சாரியர் பெரிய நம்பி மந்திரார்த்தோபதேசத்திற்காக இங்கு அனுப்பினார். சுவாமி கிருபை செய்தருள வேணும். இப்போது உமக்கு வேண்டாம், பிறகு பார்க்கலாம். சென்று வாரும். இப்போது உமக்கு வேண்டாம், பிறகு பார்க்கலாம். சென்று வாரும். அடியேன் ராமானுஜதாசன். திருவாராதனத்துக்கு எல்லாம் சித்தமா இருக்கு. அடியே அடியே அடியேன் ராமானுஜதாசன். கருதுயரம் தடாயே சரணலை விரை குழுவு மலர் பொழில் சூழ் விற்றுவ கோட்டம் மானே அரிசினத்தாய் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே அதுவே போன்றிருந்தேனே. இப்போது உமக்கு வேண்டாம், பிறகு பார்க்கலாம். சென்று வார். இப்போது உமக்கு வேண்டாம், பிறகு பார்க்கலாம். சென்று வார்.
विष्णुवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः சாதிகள் நாளிலும் கீழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத செண்டாள செண்டாளர்களாகிலும் ஆண்டான், நீர் போய் அவனை கூட்டிட்டு வர. பில்லிதாசா, பில்லிதாசா. சுவாமி, உடையவர் உம்மை அழைக்கிறார். என்னையா? இதோ வருகிறேன். வாருங்கள். சுவாமி, உன் செயலை பார்த்து உலகம் சிரிக்கிறதே, அப்படி அவளிடம் என்னத்தை கண்டாய்? ஒரு முறை அவள் கண் அழகை பார்த்து விட்டால் நாம் இமை கொட்ட முடியாது சுவாமி. மனைவியா? இல்லை, ஆனால் என் வாழ்நாளில் வேறு யாரையுமே நேசிக்கவில்லை சுவாமி. அந்த கண்களை விட அழகான கண்களை காட்டினால் இருக்க முடியுமா சுவாமி? என்னோடு வா. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்போள் மணிவண்ணா உங்கடி செல்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்போள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு